ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசல்யாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி 1 பார்ட் கிரேவி ரெசிப்பியில் கொண்டக்கடலை காலிஃப்ளவர் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு வதக்கிக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காயை துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இது கூடவே நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ வதக்கி விட்டுறலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் தாளித்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 150 கிராம் கொண்டக்கடலையை நைட்டே எடுத்து ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து கழுவி யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நம்ம இப்படி அரைச்சி வைக்கிறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குவான்டிட்டியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ கலக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டீமும் போயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போட்ட கொண்டக்கடலை, காலிஃப்ளவர் எல்லாம் வெந்துருச்சு. உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கொண்டக்கடலை கிரேவி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.